ஹலோ ஆல், இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங் போல் பப்பாளி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிடலாமேன்னு வெறும்னே பப்பாளி மட்டும் போட்டு கூட கொஞ்சம் சீட்ஸ் ஆட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஆல்சோ தேங்காய் துருவல் சுத்தமாகவே தீர்ந்தது. ஸோ 2-3 தேங்காய் அப்படியே உடச்சி வச்சுருந்தேன். அதை கையோட திருவி ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வெங்காயம் ஸ்டாண்ட் ஆஃப்டர்நூன் போல் தான் வாஷ் பண்ணி வெளியே வச்சுருந்தேன். மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த வெஜ்ஜஸ் எல்லாமே கையோட செக்ரிகேட் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா ஈவினிங் போல் பூஜைக்கான வேலைகள் தாங்க பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ ரெகுலராக டியூஸ்டேஸில் வீட்டில் விளக்கேற்றினதுக்கப்புறமா வேல் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. அந்த டேவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அண்ட் இந்த வேல் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். சரி, திருச்செந்தூர் போகும்போது அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடலாமேன்னு இந்த வேலை வாங்கியிருந்தேன். சக்கரை பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் பார்த்தேன் முந்திரி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பாதாம் இருந்தது. ஸோ அதையே நெய்யில் வறுத்து போட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நிலா பாப்பாவுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட்டு டின்னருக்கு அவளுக்கும் இதே கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் இதே போதும்னு சொன்னதுனால இதை வச்சு அன்றைக்கி ஓட்டியாச்சு. இந்த மினிவில் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.